இது வந்து நான் ரவை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பைத்தம்பருப்பு வந்து ஒரு 150 கிராமும், பச்சரிசி வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 100 கிராமும் போட்டு நல்லா ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். விசில் வந்து 2 விசில் தான். ஆனால் வந்து விசில் வந்து நம்ம உடனே எடுக்கக்கூடாது. இது விசில் நல்லா அடங்கின உடனே தான் நம்ம எடுக்கணும். இந்த சைடு வந்து கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், முந்திரி பருப்புலாம் போட்டிருக்கேன். மிளகு நல்லா வந்து வெடித்த உடனே தான் நம்ம எட்ட போயிடணும். மிளகு வெடிக்கும் போது இல்லை மேலே போட்டுவிடும். மிளகு வெடித்தாதான் வந்து பொங்கல் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன டம்ளர் 2 டம்ளர் வந்து ரவை போட்டிருக்கேன். ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி. நம்ம பொங்கலுன்றதுனால ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கூட வைக்கலாம். ஒரு டம்ளருக்கு 3ன்ற விதத்தில் நம்ம தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரவையை நம்ம நல்லா வந்து வறுக்கணும். லைட்டாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. நான் இப்போ வந்து தண்ணி எப்போ ஊற்றணுன்ற பக்குவத்தை சொல்கிறேன். இப்போ வந்து ரவை நல்லா வந்து வறுபட்டுச்சு. எண்ணெய்லாம் வந்து கக்கி மேலே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து லோவில் வச்சுட்டு லோ சிம்மில் வச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே வந்து போடும். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொங்கலுக்கு எவ்வளோ வந்து தேவையான அளவு உப்போ அந்த உப்பை நம்ம ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து கையிலேயே வந்து தேவையான அளவு தெரியும். அதனால் நான் கையில் ஆட் பண்ணுறேன். நான் வந்து அப்புறம் தண்ணி ஆட் பண்ணேன். 1க்கு 3ன்ற தண்ணி வந்து பத்தலை. அதனால் 1க்கு 4 கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பொங்கலுன்றதுனால கொஞ்சம் தலைன்னு தான் இருக்கணும். அதனால் 1க்கு 4 தண்ணி ஊற்றினா ரவை வந்து நல்லா வெந்து நல்லா வரும். நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்ச பைத்தம்பருப்பையும் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த பைத்தம்பருப்பும் பச்சரிசியும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலரிடலாம். நான் போட்ட அளவு வந்து உப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குது. அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் வந்து உப்பு வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சு கலரி எடுப்பேன். நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் லைட்டாக ஊற்றி பொங்கல் எடுத்து கொட்டிக்கலாம். நான் வந்து நெய் வந்து பாத்திரத்துக்கு அடியில் தான் ஊற்றினேன். இப்போ நெய் வந்து மேலே வந்துடுச்சு பாருங்கள். ஒரு கரண்டிக்கும் இந்த மாதிரி நெய் அடியில் ஊற்றிட்டு நம்ம பொங்கலை போட்டோம்னா ஒரு கரண்டிக்கும் நெய் நம்மளுக்கு வரும் சாப்பிடும் போது. இதுக்கு கொச்சக்கடலை சட்னி. நீங்களே இந்த பொங்கல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.